நண்பர்களே வணக்கம். இன்றைய காணொளி யூஜிசி நெட் விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். யூஜிசி நெட் குறித்து ஏற்கனவே ஒரு காணொளி போட்டாகிவிட்டது. நீங்கள் அதை பார்த்து விண்ணப்பித்திருப்பீர்கள். பார்க்காதவர்களுக்கு நீங்கள் அதை நினைவூட்டுங்கள். கட்டாயமாக ஒரு நல்ல வாய்ப்பு. 2026 29 ஏப்ரல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. மே 20 அதாவது நாளை கடைசி தேதி. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஃபீஸு, ஏஜ், எக்ஸாம் பேட்டர்ன், பேப்பர் 1, பேப்பர் 2, ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் எங்கு கிடைக்கும், மார்க் டெஸ்ட் எவ்வாறு இது பண்ணுவது, சக்ஸஸ் டிப்ஸ் ஆகியவற்றை இந்த காணொலியிலே காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட்டோடைய ஒரு ஒரு சுருக்கம். இது என்டிஏ நடத்துகிறது. 29 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளை நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 22லேருந்து 24 மே அது வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கரெக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவரங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1150. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு, அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 600, எஸ்சி எஸ்டி அந்த தேர்ட் ஜெண்டருக்கு 325. ரைட்டு. இப்போ சொல்கிற மாதிரி இருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா 57,000 அடிப்படை சம்பளம் கொடுக்கப்படும். முதல் மாத சம்பளமே 75,000 கிராஸ் பண்ணிடும். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 8th பே கமிஷன்லாம் வந்ததுன்னா நீங்கள் 1.5 லட்சம் நீங்கள் அடிப்படை சம்பளமே வாங்குவீங்க, கையிலேயே சம்பளம் வாங்குவீங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லியாச்சு. பார்த்தீங்களா, ஃபீஸ் எவ்வளவு, எத்தனாம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு போட்டாச்சு எல்லாம். இப்போ எக்ஸாம் சிட்டி 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஜூன் 22 உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். ஆக மொத்தம் இந்த தேதியிலிருந்து ஒரு 30 நாள் தான் இருக்கு டைம். அந்த 30 நாளில் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், 3 கேட்டகரியில் நீங்கள் யூஜிசி நெட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ரைட்டுங்களா? ஜேஆர்எஃப்னா உதவி, அதாவது ஊக்கத்தொகை. ஸ்டைஃபண்டும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தகுதி 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 2வது கேட்டகரி பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 1, பேப்பர் 2 PhD. ஆனா அதே தான், ஆனா ஸ்டைஃபண்ட் கிடையாது. டீச்சிங் ஆப்டிட்யூட் அதுக்கு வயசு கிடையாது. ரிசர்ச் தேர்ட் கேட்டகரி காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், லாஜிக், அதுக்கு வயசு கிடையாது. சரிங்களா? கம்யூனிகேஷன், ஐசிடி, ஹையர் எஜுகேஷன் இன்றைய நிலை என்ன. அதே மாதிரி பேப்பர் 2ல 85 சப்ஜெக்ட்ல இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கீங்களோ, பிஜியில் என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதுல 1 மார்க் கேள்வி கேட்கப்படும். இதே தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதே தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி அப்ரூவ் பண்ண பிஜி கோர்ஸில் இருக்குது தான் உங்களுக்கு சிலபஸ் வரும். அதுலேருந்து தான் எம்சிக்யூ கேட்பாங்க. அதனால் அவுட் ஆஃப் சிலபஸ் வராது. நிச்சயமாக நீங்கள் தைரியமாக படிக்கலாம், தைரியமாக பாஸ் பண்ணலாம். இப்போ எவ்வாறு விண்ணப்பிப்பது? யூஜிசி நெட்டு ஜூன் 2026 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போக வேண்டியது. டேட் ஆஃப் பர்த் மொபைலில் போட்டு ஒரு ஐடியை ஜெனரேட் பண்ணி எதிர்காலத்தில் அதாவது ஏற்கனவே ஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அப்ளிகேஷன் கேட்கப்பட்ட பர்சனல் டீட்டெயிலு, கேட்டகரி, எஜுகேஷன், எக்ஸாமு, சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்ட் என்ன எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிடணும். இப்போ ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஓட்டணும். அடுத்து 2வது ஃபீஸை பே பண்ணிடணும் கிரெடிட் கார்டு மூலம். அடுத்து இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். என்னென்ன சப்ஜெக்ட்
என்றதை நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்போ 87 சப்ஜெக்ட்ல வந்து யூஜிசி எக்ஸாம் நடத்துறாங்க. இந்தியா முழுவதுக்கும் 87 சப்ஜெக்ட். அப்போ நல்லா கவனிங்க, என்கிட்டயும் மார்க் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் 1 100 மார்க்கு, பேப்பர் 2 வந்து 200 மார்க்கு. கேள்விகள் வந்து 50 கேள்வி பேப்பர் 1, பேப்பர் 2ல 100 கேள்வி. ஆக மொத்தம் ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு. பயிற்சியில தான் பாத்தீங்கன்னா வித்தவுட் பிரேக் வந்து யூஜிசி தொடர்ந்து நடைபெறும். ஃபர்ஸ்ட் பேப்பர் சிலபஸ் போட்டாச்சு, சரிங்களா? ஏற்கனவே சொன்னது வித்தவுட் பிரேக் 3 மணி சிலபஸ் ஏற்கனவே நடைபெறும். எம்எட் பேப்பர்ல 2 மணி நேரத்துல டீச்சர் என்ன பிஎட் படிச்சவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஏற்கனவே வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்ச கேள்வி தான், எல்லா பதவும் எழுதணும். அந்த கடைசி 2 சாப்டர் எழுதுனா விரைவாகவும் துல்லியமாகவும் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து இப்போ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி பண்ணணும். மார்க் டெஸ்ட் நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ணணும். யூஜிசி மார்க் டெஸ்ட் நடத்துறாங்க, பல்வேறு நிறுவனங்கள் நடத்துறாங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம் கேள்விகளை பார்க்கணும். லேர்னிங் பல்வேறு யூடியூப் ட்ரைனிங் சென்டர்லாம் வந்து யூடியூப் வாயிலாக ட்ரைனிங்கு கோச்சிங்கு பெருசாக நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன புக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்னா எல்லா புக்கும் ட்ரூமேன் தான். ட்ரூமேனு, உப்காரு, டாப்பர்ஸ் கைடு, இந்த மாதிரி கைடுகளை நீங்கள் வாங்கி படிங்க. ஆனால் ஒரே ஒரு கைடு மட்டும் உங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ரூமேன், டாப்பர்ஸ் கைடு, உப்கார் கைடு, அந்த மாதிரி கைடு பஜாரில் வந்து தமிழில் நிறைய நோட்ஸுகள்லாம் இது. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி அசிஸ்டன்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இது ஃப்ரீயாக நெட்டில் கிடைக்கிறது. யூஜிசி நெட் ரிசோர்ஸ் 1, பேப்பர் 1 ரிசோர்ஸ் 2, 3 வந்து பேப்பர் 2 ரிசோர்ஸு. மார்க் டெஸ்ட் வந்து 4வது கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டுக்கு போங்க. 5 வந்து அதுவும் மார்க்ஸ் ஆன்சர் கீ, 4வது கேள்விக்குள்ள ஆன்சர் கீ, அபிஷியல் லிங்க் சைட்டுங்களா அது. அப்புறம் வந்து எஸ்ஏபி சேனல், மாணவர்களே ஆசிரியர்களே, அப்புறம் டெலிகிராம் லிங்க் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் லாஸ்ட்ல பாருங்க. நான் வந்து உங்களுக்கு அது யூஜிசி எவ்வாறு படிப்பது, எவ்வாறு மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. ஆடான்ற நிறுவனம் ஏற்கனவே வந்து ஒரு யூஜிசி நெட் போட்டாச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இதுவரை நீங்க அப்ளை பண்ணாதவங்களுக்கு இந்த நிமிஷம் அப்ளை பண்ணீங்கன்னா கூட அடுத்து நாளைக்கு நைட்டு 11:50 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த உங்க நண்பர்கள் செய்தியை வளர்வது டாக்டர் டி சம்பத்குமார், ஃபவுண்டர் சேர்மன், வெக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி. உங்களோடு அனைவருக்கும் யூஜிசி நெட் பிஹெச்டி பாஸ் பண்ணி அடுத்து அனைவருக்கும் அரசு வேலை, அடுத்து அனைவருக்கும் அரசு வேலை அல்லது அனைவரையும் உள்ளன போன்ற 3 நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலை ஆலோசனை தொடர்ந்து வழங்கி வருகிறது.